வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு அறிவிப்பாக ஒரு ஒளிப்பதிவு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவினுடைய உறுப்பினரும் அவர் அந்த தமிழ் விடுதலை இயக்கத்தின் கம்யூனிகேஷன் பிரிவில் இருந்து இந்தியாவில் பயிற்சி பெற்றவர் மற்றும் அங்கு டெலோவின் சார்பாக வெளியிடப்பட்ட பத்திரிகையிலும் பணியாற்றி இருந்தவர். பிரித்தானியாவிலும் தமிழ் வியூஸ் மற்றும் ஊடகங்கள்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு எழுதியும் வருபவர் தம்பையா சோதிலிங்கம். அவர் தற்பொழுது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை அதன் முக்கியஸ்தர்கள் தொடர்பில் ஒரு ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். நாளை நடைபெறுகின்ற டிசம்பர் 14 நடைபெறுகின்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தற்போதைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், குருசாமி மற்றும் ஜனா போன்றவர்கள் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தனது பதவியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனுடைய ஒளிப்பதிவை நீங்கள் கேட்கலாம். தேசம் டியூப்புக்கும் அதை அனுப்பி வைத்திருக்கின்றார். தம்பையா சோதிலிங்கம் நீண்ட காலமாகவே தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினராக, செயற்பாட்டாளராக, மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் பிரித்தானியாவில் இயங்கி வருகின்றார். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பதவிகளையும் வெளியிட்டு வருபவர். அவருடைய காணொலியை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். வணக்கம், நான் சோதிலிங்கம், தமிழீழ விடுதலை இயக்கம். நாளைக்கு 14 டிசம்பர் மாதம் 2025 நடைபெற இருக்கிற தமிழீழ விடுதலை இயக்கம் அரசியல் கட்சியின் கூட்டம் தொடர்பாகவும் அதன் முடிவு தொடர்பாகவும் எங்களது ஒப்பீனியனை இங்கே வெளிப்படுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறோம். நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தில் செல்வம் தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலை இயக்கம் தலைவராக இருப்பதா இல்லையா என்று ஒரு முடிவெடுப்பதாக இருக்கிறீர்கள். நிச்சயமாக செல்வம் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். செல்வம் தலைமை பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். செல்வம் வெட்கப்பட வேண்டியவர். தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயருக்கு மிக மோசமான அவமானத்தை ஏற்படுத்திய ஒரு நபர் செல்வம். செல்வம் தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினராக கூட இருக்க அனுமதிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு குற்றத்தை செய்து போட்டு இன்றும் தலைவராக இருக்கிறார். நீங்களும் வச்சிருக்கிறீர்கள், நீங்களும் பேசிக்கொண்டிருக்கிறீங்கள் அவரோடு இருந்து. உங்களுக்கு வெட்கமில்லை. உங்களுக்கு சமூக கடமைகள், சமூக பொறுப்புகள், அதற்குரிய மரியாதைகள் என்னென்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். செல்வத்துக்கு இந்த விஷயங்கள் முழுவதற்கும் ஆதரவளிப்பவர்கள் மற்ற இருவர்கள். ஒன்று ஜனா, இரண்டாவது சுரேன். இவர்கள் கூட தமிழீழ விடுதலை இயக்கத்தை கடந்த வரலாறுகளில் தாங்கள் எடுத்த பொறுப்புகளில் தமிழீழ விடுதலை இயக்கத்தை உறுப்பினர்களை ஒன்றிணைக்க, கூட்டமைக்க தவறியவர்கள். தமிழீழ விடுதலை இயக்கத்தை தங்களுடைய வியாபார தளமாக, தங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்க்கும் தளமாக, வியாபார நிலையமாக பயன்படுத்தியவர்கள். இவர்கள் மூவருமே இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்பதைத்தான் நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் கருதுகிறோம். செல்வம் தனது வாயால் தனது தலைமைத்துவம் என்ன, ஒரு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொறுப்பற்ற முறையில் ஒரு கேவலமான ஒரு ஒலிப்பதிவை வெளியிட்டிருந்தார். தானே வெளியிட்டிருந்தார். அவருடைய மனதிலிருந்து, அவருடைய மூளையிலிருந்து, சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டது. யாரும் கொடுக்கவில்லையே. ஆனால் அதை மறைக்கலாம், தன்னுடையது இல்லை என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது செல்வத்தின் ஸ்டேட்மெண்ட் அல்லது செல்வம் பேசினது என்றது. தன்னை தலைவர் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் என்றும் இயக்கத் தலைவர் என்றும் சொல்வதிலிருந்து யார் என்பதும் தெளிவான ஒரு விஷயம். அதை ஒரு கூட்டத்தில், டெலோவினர் சந்திப்பு, உங்களுடன் சந்திப்பு கூட்டத்தில் தான் விட்ட தவறென்றும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இவ்வளவும் போதும். அதே நேரம் இந்த தலைவர், இந்த எம்பி பாராளுமன்றத்துக்கு போய் அது எல்லாம் வெட்டியொட்டப்பட்ட ஆடியோக்கள் என்று ஒரு கருத்து வெளியிட்டிருக்கார். இலங்கையின் உயரிய சபை என்று இவரே பாராளுமன்றத்தில் பல இடத்தில் பேசிய பார்த்துருக்கிறேன். அந்த சபையில் தான் வெளியிட்ட கருத்தை தான் வெளியிடாத கருத்தாக போய் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றத்தில். இது மேலும் தமிழீழ விடுதலை இயக்கத்தை அவமானப்படுத்துகிற அநாகரிகமான செயல். செல்வம் கட்சியை விட்டு இடைநிறுத்தப்பட வேண்டும். குறைஞ்சபட்சம் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். இதற்கு ஆதரவளிக்கும் அத்தனை தரப்பினரும் இது பற்றி மீண்டும் உங்களை பற்றி யோசிக்க வேண்டும். உங்களுடைய கருத்து நிலை பற்றி யோசிக்க வேண்டும். நீங்கள் எதிர்காலத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தை ஒரு நாகரீகமாக முறையில் இயக்க வேண்டுமென்றால்
தமிழீழ விடுதலை இயக்கம் அரசியல் கட்சியை ஒரு நாகரிகமாக இயக்க வேண்டும் என்றால் இந்த அவசியமான சரியான முடிவை இப்போ நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களுடைய நீண்ட காலமாக அவதானத்தில் உங்கள் பலருக்கு மிக தெளிவாக தெரியும், தமிழீழ விடுதலை இயக்கம் ஒரு சொத்து சேர்க்கும் நிறுவனமாக இந்த 3 பேராலையும் நடத்தப்படுவதை. இது சம்பந்தமாக தெளிவான முடிவு எடுங்கள். நீங்கள் எடுக்கிற முடிவு அது எல்லாம் உங்களை பொறுத்தது. நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் நாங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய கருத்துக்களை பொது வழிக்கு கொண்டு வருவோம். இதை உணர்ந்து உங்களின் முடிவுகளையும் உங்களின் தெரிவுகளையும் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தமிழீழ விடுதலை இயக்கம்.